மத்திய அமைச்சர் எந்த கொள்கையையும் தீவிரமாக விசாரிக்காமல் ஆழமாக கலந்து ஆலோசிக்காமல் கருத்து சொல்வது அந்த துறையை மேம்போக்காக எடுத்து செல்வதற்கே வழிவகுக்கும். இதில் முதல்வர் விஜய் தனி கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் மாற்றத்தை மனதார வரவேற்கிறேன். இளைஞர்கள் இன்று அரசியலை தெரிந்து கொண்டு விட்டார்கள். தேர்தலுக்கு முன் அவர்களை தற்குறி என்றார்கள். ஆனால் அவர்களை தற்குறி என்று சொன்னது தவறு என பாமக தலைவர் அன்புமணி கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவை ஒரு மாபெரும் பொருளாதார புயல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது நம்மை தாக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அது அதானி, அம்பானி, மோடியை தாக்காது. மாறாக இளைஞர்கள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்களை தாக்கும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார். மாவட்ட நீதிபதிகள் 9 பேர், வக்கீல்கள் 10 பேர் என மொத்தம் 19 பேரை சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளாக நியமிக்க வலியுறுத்தி சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் நாளை ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் போதிய மருந்து இருப்பதை உறுதி செய்ய உயரதிகாரிகளுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.